الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இறை அருளால் ரமதானுடைய இந்த புனித மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை, நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக, நமது அமல்களை அதிகரித்துக் கொள்வதற்காக, நமது எண்ணங்களை சீர் செய்து கொள்வதற்காக, நம்மை நாமே ஈமானிய விஷயங்களில் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக ஓர் அமர்வில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், இறை அருளால் சில தலைப்புகளின் கீழே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் துவங்கி இன்னும் அடுத்த இரண்டு வாரங்களும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றும் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த ஏற்பாட்டினுடைய நோக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஹதீஸின் ஒளியில் நாம் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்ததரக் அல் ஹாக்கிமில் 5வது செய்தியாக, அல் ஹாக்கிம் எனக்கூடிய ஹதீஸ் நூலில் 5வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆதரவுபூர்வமான செய்தி. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில்சிலத்து ஸஹீஹாவில் அந்த ஹதீஸை இடம்பெற செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தம், இன்னல் ஈமான் லா யக்லக் ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யக்லகு ஸௌப். உங்களில் ஒருவருடைய ஆடை எப்படி பழமை அடைகிறதோ, கந்தலாகிறதோ அல்லது கிழிந்து விடுகிறதோ, இதே போன்று ஈமான் உங்களின் ஒருவரினுடைய உள்ளத்தில் பழமை அடைகிறது, அது பலகீனப்படுகிறது. ஃபஸ்அலுல்லாஹ அய்யுஜதிதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக துஆ செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. ட்ரெஸ் பழசா போற மாதிரி, துணிமணி பழசா போற மாதிரி ஈமானும் பழமை அடையுது, அல்லாஹ்விட துஆ செஞ்சுக்கிறேங்கிறாங்க. எவ்வளவு யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லா நிலையிலும் ஈமான் ஒரே போன்று இருப்பதில்லை. எப்பொழுதும் ஈமான் ஒரு உயரிய நிலையில், அது வலிமையானதாக, நன்மை மட்டும் நமக்கு ஏவக்கூடியதாக, தீமை விட்டு முற்றிலுமாக தடுக்கக்கூடியதாக, இபாதத்தில் நம்மை வேரூன்று நீக்க வைக்கக்கூடிய நிலையில் இருப்பதில்லை. சாஅத்துன் ஃபஸாஅ என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கே சொன்ன மாதிரி, அப்படியும் சில நேரம் இப்படியும் சில நேரம் ஈமானில் ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறது. எந்த அடிப்படையில் இருக்கிறது? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் பேசும் பொழுது, கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கிறது. சஹாபாக்கள் தானே சொன்னாங்க, உங்ககிட்ட இருக்கும் பொழுது யார சொல்லல, உங்க கூட இருக்கும்போது ஈமானில் நாங்கள் ஒரு நல்ல நிலையை உணர்கிறோம், உங்களை விட்டு தூரமான பிறகு ஈமானில் நாங்கள் பலகீனத்தை காண்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கூட இருக்கும்போது என்ன இருந்தது? ரசூலுல்லாஹ் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களா? என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல கூட்டிட்டு போய் ஊரு சுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்களா? இல்ல, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்துரைத்தார்கள், தன்னுடைய நற்போதனைகள் எடுத்து சொன்னார்கள், சொர்க்க நரகத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள், மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை பற்றி எடுத்து சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்கும் பொழுது ஈமான் வலிமை அடைகிறது. ரசூல் அதுதான் சொல்றாங்க, ஈமான் என்பது வலிமை அடையும், அது பலகீனப்படும், அல்லாஹ்விட துஆ செய்து கொள்ள வேண்டும். இது வலிமை அடைவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய ஏற்பாடுகளில் இதுவும் ஒன்று. நம்மளுடைய ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு சில பேருக்கு கூடிய எண்ணங்கள் இருக்கலாம். என்ன ஒரே பயான் அதிகமா, வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு பயான் இருக்குல்ல, திரும்ப இன்னொரு நாள்லயும் இது ஏற்படுத்தப்படணுமா, அந்த நேரத்துல நம்ம அமல் செஞ்சுட்டு போயிடலாமே என்ற ஒரு எண்ணமும் வரலாம். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவது, கேட்பது, 4 நல்ல விஷயங்களை, மார்க்க செய்திகளை கேட்டு அறிந்து கொள்வது என்பது நம்மளுடைய ஈமானை வலிமைப்படுத்தக்கூடியது. இதனால் நம்மளுடைய இபாதத்துகளில் ஒரு நல்ல மாற்றத்தையும், ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு சீர்திருத்தத்தையும், அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய ரீதியில் அதை செய்யக்கூடிய வழிகாட்டுதல்களையும் அல்ஹம்துலில்லாஹ் பெறுகிறோம். அந்த ரீதியில் தான் இது போன்ற நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதனுடைய ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பேரருள் புரிய வேண்டும். ஆமீன். அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளில் முழுமையாக நாம் பங்கேற்று நமது ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கும், அமல்களில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்யணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ். அடுத்ததாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று வானத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பை முன்வைத்துதான் இந்த தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக சென்ற வாரம் இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதனால் அதை விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்னு மாஜாவில் பதிவான செய்தி, முதல் ரமதானிலேயே முதல் நாள் இரவிலேயே வானவர் இந்த உலகத்திற்கு வருகை தந்து ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். அதாவது ஷைத்தான்கள் எல்லாம் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகிறார்கள். அதே போன்று சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றது. நன்மை செய்பவர்களே யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மை செய்பவர்களை முன்னேறி வாருங்கள். யா பாகிய ஷர், பாவம் செய்பவர்களை அகசை நிறுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று இந்த ரமதானுடைய ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் அல்லாஹ்விடமிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வானவருடைய அறிவிப்பின் மூலமாக இதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதில் யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மை செய்ய விரும்புபவர்களே, நன்மை நாடுபவர்களே விரைந்து வாருங்கள், முன்வாருங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே சென்ற வாரம் அல்ஹம்துலில்லாஹ் சில நல்ல செய்திகளை, பலனுள்ள தகவல்களை நாம் கேட்டிருக்கிறோம். அதை நாம் வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பதற்கெல்லாம் நல்ல நசீபை தருவானாக, ஆமீன். அதை தொடர்ந்து யா பாகிய ஷர், தீமையை நாடுபவர்களே நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சிலர் இதற்கு அக்ஸீர், குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பொருள் எடுத்துக் கொள்வார்கள். 4 ரக்காயத்து 2 ரக்காயத்தை தொழுகிறதுக்கு நம்ம கஸ்ன்னு சொல்றோம். அதனால ரொம்ப பாவம் செய்யறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, பார்த்து செய்யுங்க. இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பார்த்து ஏதோ கொஞ்சம் தள்ளி இருந்து செஞ்சுக்கிறங்க, இல்ல கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிறங்க என்ற அந்த பொருள் அல்ல. அக்ஸீர் என்று சொன்னால் நிறுத்தி கொள்ளுங்கள், அதை இல்லாமல் ஆக்கி கொள்ளுங்கள். 4 ரக்காயத்துல 2 ரக்காயத்து எப்படி இல்லாமல் ஆனது, அது போன்று உங்களுடைய பாவங்கள் இல்லாமல் ஆகிவிடட்டும், நிறுத்தி கொள்ளுங்கள் என்பது இதனுடைய பொருள். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி இன்னும் சில மேலதிகமான விளக்கங்களை பார்க்க போறோம். இந்த ஹதீஸில் இன்னும் ஒரு கேள்வியும் வரலாம். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் திரும்ப ஏன் நம்மளிடத்தில் சில பாவ சிந்தனைகள் வந்து விடுகிறது? நோம்புடைய காலத்திலும் கூட வருகிறது, நோம்புடைய பகல் பொழுதிலும் கூட சில நேரம் வருகிறது, இல்லை என்றாலும் கூட இரவு நேரத்திலே வருகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், பல்வேறு மார்க்கறிஞர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில். அதில் மிக முக்கியமான இமாம் துய்பி ரஹிமஹுல்லாஹ், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் போன்ற மார்க்க அறிஞர்களுடைய சில முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் இந்த மாதத்தில் என்று சொன்னால், மரதத்து ஷைத்தான், மரதத்துல் ஜின் என்ற ஒரு வார்த்தையும் இடம்பெற்றிருக்கிறது. மூர்க்கத்தரமான மிக பெரும் அளவில் நாசங்களை, குழப்பங்களை, பித்னாக்களை விளைவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஹதர்னாக் அப்படின்னு சொல்றோம்ல, மிக மிக மோசமான ஆபத்தான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஒரு விதமான விளக்கம். எல்லா ஷைத்தான்களும் அல்ல, மிக மிக பெரும் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதை ஒரு முக்கியமான கருத்தாக ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்கிற சொல்றாங்க. 2வது, யார் விஷயத்தில் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதை பற்றி இப்னு ஹஜர் போன்ற முக்கியமான மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது, யார் நோன்பை அதனுடைய கடமைகளையும் கண்ணியத்தையும் பேணி நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் அவர்கள் விலங்கிடப்படுவார்கள். ஒரு மனிதர் உண்மையிலேயே நோன்புடைய மாண்புகளை, கண்ணியத்தை பேணி, அதன் ஒழுக்கங்களை பேணி, ஷுரூத்துகளை, நிபந்தனைகளை எல்லாத்தையும் பேணி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ரீதியில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் விஷயத்தில் ஷைத்தான் சும்மா வந்து டீஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டான். அவர் கண்ணியத்தை பேணி நோம்பினுடைய மாண்புகளையும் ஒழுக்கங்களையும் பேணி ஒருவர் அந்த நோன்பை பிடித்தால் அவர் விஷயத்தில் அல்லாஹ் ஷைத்தான் நிச்சயம் விலங்கிடுகிறான் என்பது பொருந்தும் என்ற விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, மினல் ஜின்னதி வன்னாஸ், ஷைத்தான்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். ஷைத்தான் என்பவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். சூரத்துல் கஹ்ஃபில் இறைவன் சொல்லும் பொழுது கான மினல் ஜின் ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், தன் இறைவனுக்கு அவன் மாறு செய்தான், காஃபிர் ஆனான். அப்ப ஷைத்தானை பொறுத்தவரையில் இனத்தால் அவன் ஜின்னை சார்ந்தவன். ஆனால் சூரத்துன் நாஸுடைய இறுதியில், குர்ஆனுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கும் பொழுது ஷைத்தானுடைய தாக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு, ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லது மனிதருடைய நெஞ்சங்களில், நம்மளுடைய மனசுல தான் ஆசைகள் ஏற்படுத்துறான், நெஞ்சங்களில் செஸ்ட், நெஞ்சங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி, அவனை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி, மினல் ஜின்னதி வன்னாஸ், இப்படிப்பட்ட ஷைத்தான்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிறார்கள். அப்ப ஜின் ஷைத்தானும் இருக்கிறார்கள், மனித ஷைத்தானும் இருக்கிறார்கள். எப்படி ஷைத்தானுடைய வஹியை, ஷைத்தானும் வஹி இறக்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஹி என்றால் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவது, வஸ்வஸா.
இப்ப ஷைத்தானுடைய தாக்கத்தையும் ஷைத்தானுடைய ஆசாபாசங்களையும் ஷைத்தானுடைய உந்துதல்களையும் அவனுடைய இன்ஜெக்ஷன்ஸ் அவன் ஊட்டக்கூடிய எல்லா விதமான சிந்தனையை எடுத்துக்கொண்டு ஷைத்தான் விரும்பக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவனாக இருந்தால் ஷைத்தானின் பிரதிநிதி. எப்படி ஹலீஃபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருந்தார்கள், சட்டத்திட்டங்கள் எடுத்து செயல்படுத்தினார்கள், ஹலீஃபா என்று சொல்கிறோம். அடுத்த ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் நம்மை ஹலீஃபா என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை எடுத்து செயல்படுத்துறதுக்காக நம்மளாம் ஹலீஃபா. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று அல்லாஹ் நம்ம ஏன் சொல்றான்? அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியா? அல்லாஹ் இறைவன், அப்ப நம்மள ஏன் பிரதிநிதின்னு சொல்றான்? ஒருத்தருக்கு பிறகு அதே அந்தஸ்தில் அதே இடத்தில் அதே பொறுப்பை செய்யக்கூடியவர் தான் பிரதிநிதின்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய பணியை செய்வதற்கு அடுத்து வந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபான்னு சொல்றோம், ஹலீஃபத்து ரசூல்னு சொல்றோம். அபூபக்கருக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, பிரதிநிதின்னு சொல்றான். அல்லாஹ் நம்மளையே பிரதிநிதின்னு சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து செயல்படுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை எடுத்து செயல்படுத்துவார்கள். அந்த ரீதியில் நாம் எல்லாம் பிரதிநிதிகளாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஷைத்தானுடைய கட்டளைகளையும் ஷைத்தானுடைய ஆசாபாசங்களையும் ஷைத்தானுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடியவங்க குலஃபாவு ஷைத்தான். அவர்கள் ஷைத்தானுடைய பிரதிநிதிகளாக ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஷைத்தானாக அவர்கள் இந்த உலகத்திலே நடமாடுகிறார்கள். கிட்டத்தட்ட மனித ஷைத்தான்கள் என்ற ரீதியில் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்படி மனித ஷைத்தான்களாக யாரு மாறிவிட்டார்களோ அவர்களுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அது பிறராக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லது அந்த தனிப்பட்ட நபராகவும் இருக்கலாம். அப்ப ஷைத்தானுடைய உந்துதல்களை எல்லாம் எடுத்து எடுத்து செயல்படுத்தி சிந்தனையும் ஷைத்தானிய சிந்தனை, செயலும் ஷைத்தானிய செயல், நடையும் ஷைத்தானிய நடை, பார்வையும் ஷைத்தானிய பார்வை என்ற ஒரு மனிதன் ஷைத்தானியத்தை முழுக்க முழுக்க உள்வாங்கி கொண்டால், ரப்புடைய விருப்பத்திற்கு மாறாக ரசூலுடைய வழிகாட்டுதலுக்கு மாறாக இப்படி இருந்தால் அவர்கள் மனித ஷைத்தான்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால் அந்த தாக்கம் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட தாக்கம் இருக்கதான் செய்யும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போதைக்கு அந்த வைரஸ் பரவல, அந்த வைரஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா அந்த வைரஸ்ல தாக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த தாக்கம் இருக்கதான் செய்யும், அவங்கள்ட்ட அந்த தாக்கம் இருக்கதான் செய்யும். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்படியும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மீதி 11 மாசத்துல நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம் ஷைத்தானோட, அதை வச்சுதான் இருக்கு. அளவோடு ஒரு போராட்டத்தோடு போராடி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதத்தை பாதுகாக்கப்படலாம். கூப்பிட்டு நடுவீட்டுல உட்கார வச்சு விருந்து கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துல அவன் முற்றிலுமாக நம்மை விட்டு அந்த தாக்கம் முற்றிலுமாக போய்விடும் என்பதை எதிர்பார்க்க முடியாது என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானியத் என்பது அது நம்ம இடத்தில் இருக்கக்கூடியது. அதனாலதான் இந்த மாதத்திலும் கூட பாவ சிந்தனை என்பது வருகிறது. அந்த பாவத்தை நாம் எப்படி நிறுத்தி கொள்ள வேண்டும், தடுத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இதுல ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த மாதத்தில் அதையும் தாண்டி மனிதன் என்ற ரீதியில் நாம் ஆசாபாசங்கள், நஃப்ஸுக்கு விருப்பமான விஷயங்களை நாம் அடைய வேண்டும் என்ற ரீதியில் நம்முடைய உணர்வுகள் இருப்பதனால் மனிதனுக்கு தீய சிந்தனைகள் ஏற்படதான் செய்கிறது. மார்க்க அறிஞர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நியமத்தை முதல்ல நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதாவது சஹாபா பெருமக்கள் 6 மாதங்கள் இந்த ரமதானை எதிர்பார்த்து துவா செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அது சஹீஹான செய்தி. இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபன் வ பல்லிக்னா ரமதான் என்றக்கூடிய இந்த ஹதீஸ் அது பலகீனமான செய்தியாக இருந்த போதிலும், அப்படிப்பட்ட ஒரு துஆ பலகீனமானதாக இருந்த போதிலும் 6 மாதங்கள் சஹாபா பெருமக்கள் எதிர்பார்ப்பார்கள் என்பது பல்வேறு மார்க்க அறிஞர்களால் இது அறிவிக்கப்படுது. 6 மாதம் எதிர்பார்ப்பாங்க ரமதான் வருகையே. ஏன்னா அது வந்ததுன்னா நம்மளை சுத்தப்படுத்திட்டு போயிடும். அதுல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எல்லா நல்லமல்களையும் செய்து ஷைத்தானுடைய பெரிய ஒரு தாக்கம் இல்லாம, ஏன்னா நல்ல மக்கள் சஹாபாக்கள் நல்ல மக்களை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானுடைய பாதி விட்டு விலகி இருந்தார்கள். எப்போதாவது ஒரு சீண்டலுக்கு அவர்கள் ஆளாகி, ஒரு சின்ன கீறலுக்கு ஆளாகி அதுல தௌபா செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாம் இருந்தாங்க. அதனால முழுக்க அந்த தாக்கம் கூட இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம ரமதான்ல அல்லாஹ்விடத்தில் வேறொன்று நிக்கலாமேங்கிறதுக்காக அந்த ரமதானை பல்வேறு நோக்கத்துக்காக எதிர்பார்ப்பாங்க. சஹாபாக்கள் அப்படி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அது அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த 6 மாதத்துக்கு அந்த செய்த அமல்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து அதனுடைய கபூலியத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. இந்த ரமதானை ஆதரவு நாம் வைக்காமல் கூட, பெருமளவில் நாம் எதிர்பார்க்காமல் கூட ஆரோக்கியமா அடையக்கூடிய நசீப் அல்லாஹ் தந்திருக்கான அது பெரிய நசீபு நம்ம முதல்ல உணர வேண்டும். இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த ரமதானை கடந்து செல்லக்கூடியவர்களுடைய ஒரு சில நிலையை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்றாங்க. திருமதியிலே ஒரு செய்தி, இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 3 நபர்கள் மீது சாபம் ஏற்படட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள்.
அதில் ஒன்று பெற்றோர்கள் விஷயத்தில் சொன்னார்கள். பெற்றோர்கள் ஒருவரையும் ஒருவர் பெற்றிருந்து அவருக்கு இருந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பணிவிடையை அவர் செய்யாமல் அவர்கள் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபை அடையாத ஒரு பிள்ளை, ஒரு மகன் அல்லது ஒரு மகள், அவர்கள் நாசமடையட்டுமாக என்று ஜிப்ரீல் சொல்ல போட்டு நாசமா என்ற ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அதே மாதிரி என்னுடைய பெயர் குறிப்பிடப்பட்டும் ஸலவாத்து சொல்லாதவர் நாசமடையட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது என்று ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். அதுல கடைசி என்ன சொன்னாங்க? வரகிம அன் ஃபரஜிலின், ஒரு மனிதர் நாசமடைவாராக, தஹல அலைஹி ரமதான், அவர் மீது ரமதான் நுழைந்தது. ரமதான் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இருக்கிற இடத்துல தான் எடுத்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரமதானை சுற்றி சுற்றி நமக்குள்ள என்டர் பண்ணிட்டே இருக்கிறான். அவரிடத்தில் ரமதானுடைய முதல் பிறை வருகை தந்தது. சும்மன் சலஹ, பிறகு அவரை விட்டு கடந்து சென்றது. 29 நாளுக்கு அப்புறமோ 30 நாளுக்கு அப்புறமோ அந்த ரமதான் அவரை விட்டு கடந்து சென்றது. கபல, முன்னாடியே பஸ் வந்தது, கொஞ்ச நேரம் நின்றது, பிறகு புறப்பட்டது. கபல ஐயுஃபிர லஹு, அவர் பஸ்ல ஏறதுக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரை மன்னிக்கிறதுக்குள்ளே ரமதான் போயிருச்சு. நில்லுங்கிறதுக்குள்ள ரமதான் போயிருச்சு. ஒன்றும் மன்னிக்கப்படாம நிக்கிறாரு. பஸ் வர்ற நேரத்துல வந்தது, நிக்கிற அளவுக்கு நின்றது, அதுக்கப்புறம் ஆர்ன் அடிச்சு அலாரம் அடிச்சு கால் அடிச்சு எல்லாம் பண்ணி எல்லா ரிமைண்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவர் பஸ்ல ஏறாம இருக்கிறார். இவர் என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன், விளங்காதவன், ஒன்றும் புரியாதவன், கோட்டை விட்டுட்டு இருக்கேன், என்ன வேணா சொல்லலாம், பயன்ல சொன்னா நல்லா இருக்காது, எப்படிலாம் சொல்லணும் அப்படி சொல்லுவோம். ஒன்றும் புரியாத விவரம் தெரியாதவன் பஸ்ஸை விட்டுட்டு நிக்கிறான். கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு, அலர் அடிச்சாங்க, கால் அடிச்சாங்க, ஹார்ன் அடிச்சாங்க, வந்தாங்க, கூப்பிட்டாங்க. இப்படி இந்த ரமதான்ல பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ்வுடைய எத்தனையோ வாக்குறுதிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஹதீஸ்கள், எத்தனையோ நற்செயல்கள் குறித்தான எத்தனையோ நமக்கு சொல்லப்பட்ட நற்செய்திகள், மாஷா அல்லாஹ், மார்க்கறிஞர் மூலமாக எத்தனையோ உபதேசங்கள் எல்லாம் இந்த 30 நாள்ல காலையிலும் மாலையிலும் இரவிலும் கேட்டுக்கிட்டே இருக்குது. நன்மை செய்வதற்கான வழிகளும், பாவங்களை விட்டு தவிர்த்திருப்பதற்கான வழிகளும், அதே போன்று நன்மைகளை சொர்க்கத்தை அடைவதற்கான வாக்குறுதிகள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் எல்லாம் வந்து எந்த செஞ்சிடறேன், நாளைக்கு செஞ்சிருந்தேன், இந்த பாக்குறேன், அப்ப பாக்குறேன் என்ற ரீதியில ரமதானும் போயிருச்சு. இவர் நன்மையும் சிறப்பாக செய்ததில்லை, பாவத்தை விட்டு விலகியதாக இல்லை, செய்த பாவங்களை நினைத்து இவர் தௌபாவும் செய்யவில்லை. ரமதான் அவரை விட்டு கடந்து விட்டது என்று சொன்னால் நீ நாசமா போ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தையில் சொல்லவில்லை என்றாலும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் நாசம் அடைவாராக என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்றாங்க. ரமதான் வந்து அந்த மாசத்தை நீ முழுசா இருந்தும் உன்னுடைய பாவத்தை மன்னிக்காம அந்த மாசம் போயிருச்சுன்னா நீ நாசம் என்பதுதான் இந்த இடத்தில் நபி அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியிலும் கூட இந்த உம்மத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற அடிப்படையில தான் இதுக்கு மேல அது தேராது, அந்த கேஸ் இதுக்கு மேல தேராது. இவ்வளவு பண்ணியும் அதுல அது வந்து பயன்படுத்திக்கலன்னா அந்த கேஸ் தேராது என்று நாம் சொல்வதை போன்று, இப்படிப்பட்ட அந்த மாதத்தை அடைந்த பிறகும் கூட இதில் இறைவன் திருப்தி கொள்ளக்கூடிய செயல்களை செய்யவில்லை, இறைவன் அதிருப்தி அடையக்கூடிய செயல்களை விட்டு ஒருவர் தவிர்த்திருக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் செய்த பாவம் நினைத்து மன்றாடி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் எங்கே பிழைக்க போகிறார், எங்கே அவர் தப்பிக்க போகிறார் என்ற ரீதியில தான் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய நாசத்தை பற்றி சொன்னார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இந்நிலையை விட்டு நம்ம உம்மத்தில் அனைவரையும் பாதுகாப்பான. ஆமீன். இப்போ இதுதான் கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசிக்கணும். பாவ சிந்தனை என்பதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும், மார்க்க அறிஞர்கள் இதை பற்றி நம்மளுக்கு எப்படி அழகிய உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்னு மசூத், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் பாவ உணர்வை நாம் எப்படி எண்ணினால் அதை விட்டு தவிர்த்திருக்க முடியும் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. இப்னு மசூத், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள், இன்னல் முஃமின யரா துனுபஹு, ஒரு மூமின் தன்னுடைய பாவத்தை எப்படி நினைப்பார் என்றால், செய்து முடித்த பாவமோ அல்லது ஒரு பாவத்தை செய்கிறார் என்றாலோ அல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தாலோ, குறிப்பாக ஒரு பாவத்தை செய்து முடித்து விட்டார் என்றால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பாவம் செஞ்ச ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் மனநிலை இப்படிதான் இருந்தது. அதுதான் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, கஅன்னஹு காயிது தஹ்த ஜபலின், கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின். ஒரு மூமின் பாவம் செய்த பிறகு அவர் எப்படி நினைப்பார்னா, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைப்பாராம். அவருக்கு மேல ஒரு மலை தூக்கி வைக்கப்பட்ட நிலையில், அவர் மேல ஒரு மலையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வானவர் விட்டா மேல விழுந்துரும். மலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலைக்கு கீழே அமர்ந்திருப்பவரை போன்று ஒரு மூமின் தனது பாவத்தை, என்ன பாவம் செஞ்சிட்டோம், மலை மேல நிக்கிற மாதிரி, விழுந்தா நசிக்கிட்டோம், செத்தோம், முடிஞ்சோம், அழிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி, அல்லாஹ் எப்போ நம்மளை தண்டிக்கலாம், அல்லாஹ் எப்படி நம்மளை பிடிச்சிடலாம், அல்லாஹ் எப்படி இதை இந்த விஷயத்தை நம்மை இழிவுபடுத்தி விடலாம் என்று ஒரு மூமின்
அஞ்சு கொண்டே இருப்பார். யகாஃபா யகா அலைஹி, தன் மீது விழுந்து விடுமோ என்று அஞ்சு கொண்டே இருப்பார். ஒரு மூமினுடைய நிலை இதுதான். இன்னல் ஃபாஜிரா, ஆனால் ஒரு பாவி, அல்லாஹ்வை மறந்து பாவம் செய்யக்கூடிய பாவி என்ற பெயர் பெற்றவர், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீதான ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு மூமின் அல்ல, பாவத்தை விரைந்து செல்லக்கூடிய ஒரு பாவி. யரா துனுபஹு கதுபாபின் மர்ர அலா அன்ஃபிஹி, தான் மூக்கு பக்கத்துல பறக்கக்கூடிய கொசுவை கொன்று பார்ப்பார். மூக்கு கிட்ட கொசு பறக்குதுன்னு அது பெருசா பொருட்படுத்துவோமா? சரிங்களா? ஃபகால பிஹி ஹாக்கதா, இப்னு மஸ்ஊத் சொன்னாலும் இப்படி செஞ்சு காமிச்சாங்களாம், கையை இப்படி தட்டி விட்டு காமிச்சாங்கன்னா, பாவம் பெரிய பெரிய பாவத்தை செஞ்சுட்டு கொசுவை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு போயிடுவார். ஜினா செய்திருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், பெரும் பெரும் பாவங்கள் செய்திருக்கலாம், அடுத்தவருடைய உரிமைகளை பறித்திருக்கலாம், பலருடைய மனதை உடைத்திருக்கலாம், புண்படுத்திருக்கலாம், புறம் பேசுவார், இந்த மாதிரி என்னென்னமோ செயல்களை பாவங்களை எல்லாம் செய்வார். பெற்றோர்கள் மனம் நோக்கும்படியான செயலை செய்திருக்கலாம், அவர்களை திட்டிருக்கலாம். இப்படி அல்லாஹ் தடுத்து அல்லாஹ்வுடைய பெரும் கோபத்தை பெற்று தரக்கூடிய செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு, அவர் ஏதோ தொழுகை தொழுகிறதுனாலையும் கொஞ்சம் நோன்பு வைக்கிறனாலையும் நாலு தான தர்மம் செய்யறனாலையும் அவருடைய பாவம் எல்லாம் அவரை அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு கொசுவை தட்டி விட்டு போற மாதிரி அவர் பெரும் பாவத்தை தட்டி விட்டு போயிடுவார். அது மூலமா தனக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறது இல்லை. மூக்கு கிட்ட வந்த கொசுவை தன்னை சாகடிச்சிருமா? பறந்து வரக்கூடிய ஒரு கொசு தன்னுடைய உயிரை எடுத்துருமானா இல்லை. கொசு அப்படின்னு தட்டி விடுற மாதிரி அது அவரை ரொம்ப சுலபமாக தள்ளிவிட்டு போக பார்க்கிறார். ஆனால் உண்மையான மூமின் செய்த பாவம் தன் மீது நிற்கக்கூடிய மலையை போன்று நினைப்பார், விழுந்தா நம்ம அழிஞ்சு விடுவோம் என்று. இந்த உணர்வு நம்மிடத்தில் இருந்தால், சஹாபாக்கிடத்தில் இருந்து இந்த உணர்வு நம்மிடத்தில் இருந்தால், பாவ சிந்தனை என்பது குறையும். இப்படிதான் பயந்தாங்க சஹாபாக்கள். பெரிய தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா தஹீர்னி யா ரசூலல்லாஹ், தஹீர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, நான் அணிஞ்சிட்டேன், நான் நாசமாயிட்டேன், நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் பாவி ஆயிட்டேன், நான் நரகவாதி ஆயிட்டேன் என்று சொல்லி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதர்னார்களே. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இகழ்றானா? இன்னும் விளங்காம பேசுறாங்க, சத்தியத்தை புரியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை இகழ்ந்து பேசினானா என்றால் இல்ல. இந்த உணர்வையும் இந்த தக்வாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டி பேசினா. உலாயிகல் லதீன தஹ்னல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, இறையச்சத்தால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசோதனைப்படுத்தி அந்த இறையச்சத்தினுடைய பரிசோதனை வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உணர்வு, இந்த பயம், செய்த ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டு துடிதுடிச்சு போய் நிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இந்த உணர்வு அல்லாஹ்வுடைய பெரும் இரக்கத்தை பெற்றுத்தரும். பெரிய பாவத்தை செஞ்சுட்டு நம்ம பாட்டு டிப்டாப்பா ஒன்றும் செய்யாத மாதிரி, உலகத்துல நான் தான் யோக்கியம், உலகத்துல நான் தான் நல்லவன் என்ற ரீதியில நாமும் நினைச்சுக்கிட்டு பிறருக்கு அந்த மாதிரி ஒரு ஷோவை நாம் காமித்து கொண்டு நாம் செயல்படுவது அல்லாஹ்வுடைய பெரும் அதிருப்திக்கானது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெறுவதற்கு அது மிகவும் தூரமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நமக்கு தான் தெரியும் நான் யாருன்னு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம யாருன்னு. அந்த ரீதியில அல்லாஹ்விடத்தில் நாம் அதை நினைத்து அஞ்ச வேண்டும். இறைவன் என்னை இதில் தண்டிச்சிடக்கூடாது, உலகத்துல பிடிச்சிடக்கூடாது, மறுமையில பிடிச்சிடக்கூடாது, இதை கொண்டு எனக்கு இழிவையோ நாசத்தையோ அழிவையோ தண்டனையோ அல்ல எனக்கு இறக்கிடக்கூடாதுங்கிற பயம் இருந்தால் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அடுத்த பாவத்திலிருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த இறைச்சத்தின் காரணத்தினால், அந்த உணர்வின் காரணத்தினால் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை பெரும் பாவமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொல்வார்கள், இப்னு ஆதம், ஆதத்தின் மகனே, இன்னம அன்த ஐயாம், ஒரு அழகான கூற்று, சரிங்களா? ஒரு நல்ல ஒரு கூற்று. இன்னம அன்த ஐயாம், நீ நாட்களை போன்று, மனிதர்களாகிய நாம நாட்களை போன்றான், டேஸ், நாட்களை போன்று. இதா தஹப யௌமுன் தஹப பஅதுக், உன்னிடமிருந்து ஒரு நாள் கழிந்து விட்டால் அடுத்த நாளுக்கு வந்துட்டா உன்னுடைய ஒரு பகுதியே கழிந்து விட்டதுன்னு நினை. நம்ம முழு உடலும் பல நாட்களால் நிறைக்கப்பட்டவர்கள், 50 வருஷமோ 60 வருஷமோ பல நாட்கள் நிறைந்தவர்களை போன்று ஒரு நாள் கழிந்து, நேற்று 28ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு நான் வந்துட்டேன்னா என்னுடைய ஒரு பகுதி போயிடுச்சு. இப்படி ஒரு நாள் போக போக ஒரு மில்லிமீட்டர் நம்மளுடைய உடலுடைய பகுதிகள் போய் 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 கடைசி நாள்ல வந்தோம்னா அந்த கடைசி துளி மட்டும் இருக்கு நம்மள்ட்ட. அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம மையத் ஒன்றும் இல்லாதவர்கள். அப்ப என்ன நினைக்கோம்னா, ஒவ்வொரு நாள் கடந்து செல்கிறது என்றால் உன்னுடைய ஒவ்வொரு பகுதிகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உடல்ல இருந்து ஒரு பகுதியை அப்படியே வெட்டி 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 எடுக்கிற மாதிரி உன்னுடைய நாட்கள், உன்னோட ஆயுட்காலங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. உனது அழிவை நோக்கி நீ எட்டி வைக்கிறாய். உனது மரணத்தின் நாளை நீ நோக்கியவனாக உனது எட்டை நீ எடுத்து வைக்கிற என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக பாவத்தின் மீதான சிந்தனை இருக்காது. செய்த பாவத்திற்கான கணக்கு முடிக்கணுமே, அல்லாட்ட அதற்கான பாவ மன்னிப்பு கேட்கணுமே என்ற ஒரு அச்சமும் என்ற ஒரு பயமும் நம்மளுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பகுதி கழிகிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு வருடத்திற்கு பிறகு மௌத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அவரை பொறுத்த மட்டில் அவர் ஒரு நாள் எட்டு வைக்கும் போது அவருடைய பகுதியில் அதிகமாக எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
ஒரு மனிதர் இன்னும் 10-20 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய பகுதிகள் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பொருள். நல்லா பாதுகாக்கணும். ஒரு மனிதர் இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் மூத்தாக போறாருன்னா அவருடைய பெரும் பகுதிகள் எடுக்கப்பட்டு மீதமாக கொஞ்சம் பகுதி தான் இருக்கு, இன்னும் அது எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை போன்ற ஒரு விளக்கம். அதெல்லாம் மார்க்க அறிஞர்கள் புரிந்த செய்தி. மாஷா அல்லாஹ், சிறந்த தாபியன்களில் ஹசன் பஸ்ரி ரஹிமத்துல்லாஹி அவர்களை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் நாட்களை கடந்து செல்வது நம்மையே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நமது மௌத்தை நோக்கி தான் நாம் எட்டு வைத்துக் கொண்டு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான தயாரிப்பை செய்தோமா? கிட்ட போக போக தயாரிப்புகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஒரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அதை நெருங்க பரீட்சைகளுடைய நாளை நெருங்க நம்மளுடைய தயாரிப்புகள் அதிகமாகத்தான் செய்யணும். விளையாட்டுகள் குறையதான் செய்யும். அப்போ மறுமையை நோக்கி மௌத்தை நோக்கி எட்டி வைக்கக்கூடிய நம்முடைய இபாதத்துகள் கூடிக்கொண்டே செல்கிறதா? யா பாகி அல் ஹைர் அக்பில் என்று சொல்லப்பட்ட அந்த இபாதத்துகள் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறோமா? அதே போன்று யா பாகி ஷர் அக்ஸே, பாவம் செய்வோனை நீ நிறுத்திக்கொள், அதை குறைத்து நிறுத்திக்கொள் என்பதும் அதன் பொருள். குறைத்து கொண்டு அதை முற்றிலுமாக நீ நிறுத்திவிடு என்பதும் அதனுடைய பொருள். அப்ப குறைக்க ஆரம்பித்தேனா அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேனா என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதம், இந்த மாதத்திலும் கூட நமக்கு பாவத்தினுடைய சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் பயப்பட வேண்டும். அலி ரதியல்லாஹு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அலி ரதியல்லாஹுடைய காலத்துல பைஹக்கியில் இந்த ஹதீஸ், இந்த செய்தி பதிவாக சுனனில் குபரா, பைஹக்கியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. ஆதரவுபூர்வமான செய்தி பதிவாக இருக்கு. அண்ணா அலியன் ரதியல்லாஹு அன்ஹு ஜல்லத ரஜுலன் ஷரிபல் ஹம்ர், அதாவது ஒரு மனிதர் மது பருகியிருந்தார். அவருக்கு கசையடி வழங்கினார்கள். மது பருகியவருக்கு ஷரிய சட்டப்படி எத்தனை கசையடி கொடுக்கணும்? 80. சமானீன ஜல்தா, 80 கசையடிகள் கொடுத்தார்கள். சும்ம ஜாதஹு 20 சௌபன், பிறகு 20 கசையடிகள் அதிகமாக கொடுத்தார்கள். 20 கசையடியை அதிகமாக கொடுத்தார்கள். அப்ப அதுக்கு சொன்னாங்களாம், ஜல்லதுனா ஒலி ஷராபில் ஹம்ர், அவர் மது பருகியதற்காக 80 அடி கொடுத்தோம். ரமதான், ரமதான் மாதத்தில் அவர் பிடித்ததன் காரணத்தினால். நோம்ப முடிச்சுட்டு அவர் குடிச்சது இரவுல. ஆனால் ரமதான் மாதத்தினுடைய புனிதத்தை கருத்தில் கொண்டு ரமதான் மாதத்தில் இவர் குடித்ததனால் 20 கசையடி நாம் அதிகம், இதுக்கு பேர் தாசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரியத்தில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான தண்டனை நிறைவேற்றிய பிறகு அதில் இன்னும் மேலதிகமாக சட்ட தண்டனை கொடுப்பதற்கு ஹாக்கிமுக்கு காதிக்கு அனுமதி உண்டு. அதாவது சூழ்நிலை கருத்தில் கொண்டு அந்த குற்றத்தை இன்னும் குறைக்க வேண்டும் என்ற ரீதியில தாசீர் செய்வதற்கு அனுமதி உண்டு. அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்துல இவர் தண்ணி அடிச்சனால, அதாவது மது பருகியதுனால இவருக்கு 20 கசையடி அதிகம் சொல்லி 100 கசையடியாக கொடுத்தாங்க. இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரு நடைமுறை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அலிதனுடைய காலத்துல ரமதான் மாதத்தில் எப்படி இது செய்ய முடிந்தது? அப்ப மற்ற மாதத்தில் செய்வதை விட இதனுடைய குற்றம் அதிகங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. 80 அடினா 80 அடியா தான் இருக்கணும். இல்ல, ரமதானில் ஒரு குற்றம் செய்வது மற்ற காலங்களில் செய்வதை விட அதிகமானது. ஹர்மத் ரமதான் என்று இருக்கிறது. ரமதானுடைய கண்ணியத்துக்காக தான் அல்லாஹ் சொர்க்க வாசலை திறந்து வச்சிருக்கேங்கிறான். ரமதானுடைய கண்ணியத்துக்காக தான் நரக வாசலை அல்லாஹ்ல அடைத்து வச்சிருக்கிறான். ரமதானுடைய கண்ணியத்துக்காக தான் பெரும் பெரும் அட்டுழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் அல்லாஹ்ல விளங்கிட்டு இருக்கிறான். அந்த ஷைத்தானியத்தை நாம் உள்வாங்கி அந்த ஷைத்தானியத்தை நமக்குள்ளே வைத்திருந்து நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த ரமதானில் அதற்கு பிறகும் நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் மற்ற மாதங்களில் இருக்கக்கூடிய குற்றத்தை போன்றல்ல, அது அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கான தண்டனை அது அதிகமானதாக இருக்கும் என்று பல்வேறு மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புனிதமிக்க மாதங்களில் புனிதமிக்க இடங்களில் செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கான தண்டனை அதிகம். இப்படி ஒரு பெரிய ஆய்வே இருக்கு. ஹரமுடைய பகுதியில, மக்காவுடைய ஹரமுடைய பகுதி அல்லது மதீனாவுடைய ஹரமுடைய பகுதியில் ஒரு குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை மற்ற இடங்களில் செய்வதை போன்றே அதற்கான தண்டனை ஒன்றா சமமானதா, அதற்கான குற்றத்தினுடைய வீரியம் அல்லாஹ்விடத்தில் சமமா என்பதுல ஒரு பெரிய ஆய்வே இருக்கு. பல்வேறு மார்க்கறிஞர்கள் அதை ஆமோதிச்சிருக்கிறாங்க. அது உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட புனிதமிக்க இடங்களிலும் புனிதமிக்க மாதங்களிலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கான தண்டனையினுடைய வீரியம் அது அல்லாஹ்விடத்தில் மகத்தானது. அதனால ஏன்னா அல்லாஹ் நன்மையை அதிகப்படுத்துகிறான். அதனுடைய புனிதத்தை நாடிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு முதல் 10 நாட்களை செய்யக்கூடிய நன்மையை அதிகப்படுத்துறான். ஹரமுடைய இடங்களில் செய்யக்கூடிய இபாதத்தின் நன்மைகள் அதிகப்படுத்தி தர்றான். ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் அதிகப்படுத்தி தர்றான். இப்படி நன்மைகள் அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த நாட்கள்ல எதை பயன்படுத்திக் கொள்ளாம ஒரு மனிதன் பாவத்தை அதிகரித்தால் அல்லது பாவத்தின் பக்கம் முனைந்தால் அதனுடைய தாக்கமும் அதனுடைய தண்டனையும் இறைவனிடத்திலே அதிகமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் பல்வேறு மக்கள் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த மாதத்தில் இது போன்ற செயல்கள்
நம்மிடத்தில் ஏற்படாமல், அந்த உணர்வே ஏற்படாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற மார்க்க அறிஞருடைய விளக்கங்கள், செய்திகளை எல்லாம் மனசுல பதிவு வைக்கிறோம். எப்படியெல்லாம் தவிர்த்திருந்தார்கள், தவிர்த்திருக்கும்படியாக சொன்னார்கள். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம போகக்கூடாது. நமது பார்வை தவறான ரீதியில் அது அமைந்து விடுவதால் ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு வரும் என்று சொன்னால் அந்த தீய பார்வை ஏற்படுவதை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நாம் வேடிக்கை விளையாட்டின் ரீதியில் செய்வதனால் நமக்கு அதன் மீதான ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும் என்ற ரீதியில் இருந்தால் அதை விட்டு தவிர்த்து இருக்கக்கூடிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். நான் இருப்பேன், நான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்ற ரீதியில நம்ம டைம் பாஸ் என்ற ரீதியில சில விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் சில தவறான எண்ணங்கள் உள்ளத்தில் ஊடுருவி அது நம்மளை இயக்கி சில பாவத்தை அது செய்ய வைத்து விடுகிறது. இல்லை இஃப்தார் வரைக்கும் போறதுக்கு, இஃப்தாருக்கு அப்புறம் அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற சில உணர்வுகளை மனிதனுக்குள் அது ஊட்டி விடலாம். அதற்கான வாயிலே நம்ம திறக்கக்கூடாது. அதுக்கான டோரையை நம்ம ஓபன் பண்ணாம முற்றிலுமாக நாம் தவிர்ந்திருந்தால்தான் நாம் பாவத்தை தவிர்த்தவர்கள் என்ற ரீதியில் இருக்க முடியும். செய்த பாவங்களை நினைந்து என்ன செய்வது, அதுதான் இங்க முக்கியமானது. ஒன்று, நாம் பாவங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பது. ஏன்னா அந்த ஹதீஸினுடைய இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கக்கூடியது வலில்லாஹி உதகா மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா ஃபீ குல்லி யௌமி வ லைலா. இந்த ஹதீஸினுடைய கடைசியில் ரசூலுல்லாஹ் சொன்னது, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடமிருந்து, நரகத்திலிருந்து, அல்லாஹ்வினால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். இந்த ரமதானுடைய ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் அப்படின்னு சொன்னாங்க. ரமதானுடைய ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க. இதற்கு ஒரு முக்கியமான முஹத்தீஸ் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, மின் சுமரத்தி நாரி ஜஹன்னம், நரகவாதிகள் என்று இறைவனிடத்தில் பட்டியலில் சிலர் இருப்பார்கள் அல்லவா, பாவம் செய்தது காரணத்தினால் நரகவாதி. அல்லாஹ்வுடைய பார்வையில சிலர் சொர்க்கவாதிகள், சிலர் நரகவாதிகள். யாரெல்லாம் நரகவாதிகள், நரகத்துக்கான செயலை செய்து நரகத்துக்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பல்வேறு மக்களை ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக அறிவிக்கிறான், சொர்க்கவாதிகளாக மாற்றுகிறான். அவர்களுடைய நன்மையை வைத்தும், அவர்களுடைய பாவங்களை விட்டு அவர்கள் விலகி இருக்கக்கூடிய அந்த தக்வாவை வைத்து, முக்கியமாக அவர்கள் செய்யக்கூடிய தௌபாவை வைத்து, அவர்கள் செய்யக்கூடிய இஸ்திக்பார் தௌபாவை வைத்து என்பதை மார்க்கறிஞர்கள், முஹதீஸர்கள் அந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் அது ஆயிரக்கணக்கிலா லட்சக்கணக்கிலா என்று நம்மால் சொல்ல முடியாது. பல்வேறு மக்கள் ஒவ்வொரு ரமதானுடைய நாளிலும் பகலிலும் இரவிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். நரகவாதிகள் இல்லை என்று அவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். அவர் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டார் என்று அவர்கள் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். எதன் அடிப்படையில்? அவர் நரகவாதியாக இருந்தார், அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்று பொருள் அல்ல. சில அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறோம்ங்கிறது இல்லை. நரகம் என்று முடிவானவர்கள், நரகத்துக்கான செயலை செய்து நரகவாதிகளாக தான் இவர்கள் ஆகுவதற்கான தகுதியுடையவர்கள் எனப்படக்கூடியவர்கள் ஜுமரா. அப்படிப்பட்ட அந்த வகுப்பாளர்கள், அந்த அணியை, அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ்வின் முடிவால், விருப்பத்தால் அவர்கள் மாற்றி அமைக்கப்படுகிறார்கள். இது எந்த அடிப்படையில்? நாம் செய்யக்கூடிய தௌபாவின் மூலமாக என்பதை பல்வேறு மார்க்கறிஞர்கள் விளக்கத்தில் சொல்றாங்க. அப்போ நரகவாதியாக முடிவு செய்யப்பட்ட இவர் இந்த ரமதான்ல அவர் செய்த இபாதத்தினாலையும், அவர் மனசோட போராடி கொண்டிருப்பதனாலையும், செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதனாலும், ஏன்னா எத்தனையோ விஷயங்களுக்கு நரகம் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அருளை நாம் பேராதரவு வைக்க வேண்டும். அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எத்தனையோ விஷயத்துக்கு நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் சொல்றதாண்டா, கரண்டை காலுக்கு கீழே ஆடி இணையக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கான செயல் என்று சொன்னது பல்வேறு சஹீஹான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. மா அஸ்ஃபல மினல் இஸாரி மினல் கஅபைன் ஃபஃபின் நார். நரக, அதாவது கரண்டை காலு கீழே ஆடி அணிபவர்கள் நரகவாதிகள். அது தெளிவான செய்தி. இதுல பெருமையின் காரணத்தினாலா, பெருமை இல்லாத காரணத்தினால் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வே அல்ல. இதற்கான தெளிவான மார்க் அறிஞர்கள் தெளிவான விளக்க சொல்லும் பொழுது, கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவது பெருமையின் அடையாளம் சொல்லி முடிச்சிட்டாங்க. கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவது பெருமையினுடைய அடையாளம். அதனால அவங்க பெருமை அடிக்கிறவங்க, தற்பெருமை கொள்றவங்க தான் கீழே படும்படியாக தேய்த்து கொண்டு அல்லது கரண்டை காலை கீழும் ஆடை அணிவார்கள். அதனால அதன் மூலமாக பெருமை வருகிறது. அதனால அப்படி அணியக்கூடாது என்பதுதான் பல்வேறு மார்க் அறிஞர்களுடைய விளக்கம். பல்வேறு முஃப்திகளுடைய ஃபத்வாவும் அதுதான். அகில அளவில் பெரும் பெரும் அறிஞர்களுடைய கருத்துகள், நிலைப்பாடுகள் அதுதான். ஷேக் உசைமீன், ஷேக் பின் பாஸ் போன்ற பல்வேறு மார்க் அறிஞர்கள், முன்னால் வாழ்ந்த இமாம்கள் உட்பட பின்னால் வாழ்ந்த பல்வேறு மார்க் அறிஞர்களுடைய கருத்து இதுதான். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆக நரகம் என்பது அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ்வோட ஒரு கட்டளைக்கு நான் மாறு செய்வதால், அல்லாஹ் சொன்னது உனக்கு கேட்காதனால அல்லாஹ் அதனால நரகத்தை வாக்களிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பல்வேறு மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நரகத்துக்கு போவாங்க. எல்லாருடைய நரகத்துக்கு செல்லக்கூடிய காரணம் அவர்களுடைய குஃப்ரும் ஷிர்க்கும் நிஃபாக்கும் மட்டும் இருக்காது.
அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன பாவங்களாக கூட இருக்கலாம். கபரில் வேதனை செய்யப்பட்ட 2 பேரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது பெரும்பாவத்தை சொல்லல. ஒருவர் கான எம்ஷி பின் நமீமா கோல் முட்டி கொண்டிருந்தார். இன்னொருத்தர் லா யஸ்தன்ஸிஹு மின் பௌலிஹி தனது சிறுநீர் கழித்து அவர் சரியாக சுத்தம் செய்து கொள்ளவில்லை. இன்னொரு ரிவாயத்தில் லா யஸ்தத் அவர் சரியான முறையில் தண்ணீர் தடுத்துக் கொள்ளவில்லை, மறைத்துக் கொள்ளவில்லை. இதெல்லாம் நம்மளுடைய பார்வையில பெருசா? ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறதுக்காக தான் இதை செய்யறாங்க. மக்களுக்கு ஒரு சிந்தனை தரணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் திடீர்னு இந்த ஏற்பாடை செய்யறான். 2 பேர் கபர் வேதனை செய்யப்படுறது அல்லாஹ் ஏன் திடீர்னு காட்டணும்? அதற்கான காரணத்தை ரசூலுல்லாஹ் மூலமா சொல்ல வைக்கணும். நமக்கு தெரியுமா? உலகம் அழியிற வரைக்கும் எந்த கபர்ல யார் வேதனை செய்யப்படுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டால் அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்க முடியாது. 2 பேர் கபர் வேதனை செய்யப்படுறாங்கிறதே அல்லதுல காட்டுறான். அதற்கான காரணத்தை எடுத்து சொல்றதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பெரிய அநியாயம் செஞ்சாதான் அல்லாஹ்வுடைய தண்டனை எல்லாம் கிடைக்கும், கபர் வேதனைகள் இருக்குன்னு சொல்லி இல்ல. கோல் மூட்டிட்டு இருந்தனால இவர் தண்டிக்கப்பட்டாரு. சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதனால, சிறுநீர் கழித்து அவர் ஒழுக்கமாக தன்னை மறைத்துக் கொள்ளாமல் இருந்ததுனால அவர் தண்டனை செய்யப்படுறாரு. சரிங்களா? அந்த 2 பேரும் இஸ்லாமியர்களா இஸ்லாம் அல்லாதவர்களா? இஸ்லாமியர்கள். எந்த அடிப்படையில? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரக்கிளையை எடுத்து உடைத்து அதன் மீது வைத்து இது காயும் வரை அல்லாஹ் அவர்களுடைய தண்டனை குறைப்பான் என்று நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமானவர்களுக்காக துவா செய்வார்களா, இஸ்லாம் அல்லாதவர்களுக்காக செய்வாங்களா? மரணத்துக்கு பிறகு உள்ளவர்களுக்கு. ஒரு முஃமினுக்கு துவா செய்வதுதான் ஒரு இறை தூதருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக இப்படி ஒரு கபர் வேதனையோ நரகத்தின் வேதனையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய அருளை தான் முழுக்கமாக நாம் ஆதரவு வைக்க வேண்டும். இருந்த போதிலும் பயமும் இருக்கணும்ல. அந்த ஒரு நிலையில நம்ம இருக்கணும். அந்த அடிப்படையில நரகம் என்பது அது ஒரு சின்ன சின்ன செயல்னால அல்லாஹ்வுக்கு சில விஷயத்தை பிடிவாதமா நம்ம இருக்கிறோம்ல, இதை நான் மாத்திக்க மாட்டேன், நல்லா பாதுகாக்கணும். ஒரு டைமே ஒரு சில பாவங்கள் விஷயத்துல பிடிவாதம் இருக்கும். விட மாட்டேன் இதை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தொழுதுக்கிறேன், நான் நோன்பு வச்சுக்கிறேன், அல்லாஹ் அதை கொண்டு என்ன பொருந்திக்கணும், இதை நான் விடணும்னு நல்லா என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற நம்மளுக்குள்ள பேசிக்குவோம்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரியான சில செயல்கள் அல்லது செய்துவிட்ட பெரும் சில தவறுகள், பாவங்கள், ஒரு நொடியில ஒரு நிமிஷத்துல ஒரு செயலை நம்ம செஞ்சிருக்கலாம். பல பேருடைய மனம் உடையும்படியா நடந்திருக்கலாம். பலருடைய உரிமைகளை கை வச்சிருக்கலாம். எவ்வளவோ இருக்கு மனிதன் செய்யக்கூடியது. அதனால அல்லாஹ்விடத்துல சில நரகத்திற்கானவர்கள் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் இருப்பாங்க. தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால்தான் எல்லா சஹாபாக்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கும் பொழுது அவர்களை சொர்க்கவாசிகள் என்று அறிவித்த பிறகும் கூட, பல்வேறு மக்களை சொர்க்கவாசிகள் என்று அறிவித்த பிறகு கூட, நரகத்திலிருந்து இவரை பாதுகாப்பாயாக அந்த புனிதர்களுக்காக, அந்த ஈமானில் வலிமை பெற்றவர்களுக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பட்டியல்ல யார் நரகத்துக்கு போறாங்க, கொஞ்ச நாளாவது கொஞ்ச நேரமா நரகத்துக்கான தண்டனை அனுபவிக்க போறாங்கன்னு தெரியாது. அதனால அப்படி நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கவாசிகளாக நாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு தேவை தௌபா. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை அதற்காக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த தௌபாவை செய்துவிட்டால் நரகத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்பதை மாஷா அல்லாஹ் இங்கே முஹதீஸீன்கள் இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில சொல்றான். அப்ப தௌபா என்பது மிக முக்கியமானது. பாவம் செய்தவர்கள் பாவத்தில் விதிவிலக்கு அல்ல, யாருமே விதிவிலக்கு அல்ல என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில தௌபா என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டும். சூரத்து தஹ்ரீமிலே இறைவன் சொல்வதை போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் கடப்படமற்ற பரிசுத்தமான தௌபா செய்து நீங்கள் மீண்டு வாருங்கள். தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தௌபா, கடப்படமற்ற தௌபாவை செய்ய வேண்டும். இதற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமானது தௌபத்தன் நஸூஹா என்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌபா என்பது அந்த செய்த பாவத்தை நினைத்து வருந்துவது. அந்நதுமத்து அலை, அதை நினைத்து அந்நதாமா, அதை நினைத்து வருந்த வேண்டும். நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேனே அப்படிங்கிற அந்த உணர்வாவது இந்த நோம்புல நம்ம வரணும். என்னென்ன பாவம் செஞ்சோமோ அல்லது என்ன பாவம் செய்யணுங்கிற எண்ணம் இன்னும் நம்மள்ட்ட இருக்குதோ அதை நினைச்சு எப்படியாப்பட்ட ரப்புக்கு நான் மாறு செய்ய, எப்படியாப்பட்ட வாய்ப்புகளை தந்து அல்லாஹுக்கு நான் மாறு செய்து என்னை நானே நாசமாக்கி கொள்ளக்கூடிய செயலை செஞ்சுட்டு இருக்கிறேனே என்று நினைச்சு ஒரு வருத்தம், ஒரு கில்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நதாமா என்பது நம்ம இடத்தில் ஏற்பட வேண்டும். அந்த உணர்வு, பாவ சிந்தனை ஏற்பட்டு பாவங்கள் செய்து விட்ட நமக்கு அதை நினைச்சு குற்ற உணர்ச்சி என்பது ஏற்படணும். குற்ற உணர்ச்சி இல்லாமல் தௌபா செய்வதில் அர்த்தமே இல்லை. அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம்னா வருத்தத்தோடு கேட்கணும். அதனாலதான் இங்கிலீஷ்ல சாரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா வருந்துகிறேன். சாரின்னு சொல்றேன், அதோட அர்த்தமே என்ன, வருந்துகிறேன். தமிழ்லையுமே நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேங்கிறத சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்கிறேன் என்பது ஒண்ணு, வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது எல்லா மொழியிலுமே இது ஒரு இயல்பு தான், இது ஒரு அடிப்படை தான். நான் வருந்துறேங்கிறத நான் தப்பு செஞ்சதுக்கானதான இருக்கணும். மன்னிப்பு கேட்கிறேங்கிறது அடுத்தது. அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வருந்தணும். வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், வருந்துகிறேன், ஐ எம் சாரி அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன, நான் வருந்துறேன், ஏன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன், உங்களுக்கு செய்யக்கூடாது நான் செஞ்சுட்டேன்,
உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இந்த ஒரு யதார்த்தம் ஆங்கில மொழியினுடைய சாரியில் தமிழ் மொழியினுடைய வருத்தம் தெரிவிப்பதில் இருக்கிறது என்றால் நம்மளுடைய தௌபால இருக்கணும்ல. அல்லாட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம், யா அல்லாஹ் நம்ம மன்னிச்சிருன்னு சொல்றோம், ஆனா வருத்தம் இல்லாம சொன்னா. இங்கேயே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டாரு, ஏமாத்திட்டாரு, அல்லது அவர் அவமானப்படுத்திட்டாரு. மன்னிப்பு கேட்கறது எப்படியா இருக்கணும்? வந்து நின்றுட்டு மன்னிச்சுக்கிறீங்க வரேன் அப்படின்னு நான் ஏத்துக்கு வரான். டேய் நில்லுடா, எங்க பாக்குற, எங்க பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கிற, உன் மூஞ்சி எப்படி இருக்கு? மனிதனுக்கு அதை வந்து பாக்குறான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ண நீ, உன்னை நினைச்சு நான் எவ்வளவு வருந்துட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா? அவன் மன்னிப்பு கேட்கறத பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட, ஆனா மன்னிப்பு கேட்டாரங்க, மன்னிச்சுக்கன்னு சொன்னாருங்க, வாய் சொன்னிச்சு, மூஞ்சி எப்படி இருந்துச்சு? அந்த மூஞ்சை நம்மளால ஏத்துக்க முடியல. அவன் முகம் எப்படி இருந்தது? அப்ப அவனுடைய முகமும் மன்னிப்பு கேட்கணும், அவன் பார்வை மன்னிப்பு கேட்கணும். அவன் நிற்கக்கூடிய நிலை, அவன் செய்த பாவத்தை அல்லது அவன் செய்த துரோகத்தை அல்லது அவன் செய்த தவறை நினைத்து அவன் நிற்கக்கூடிய நிலையே அது கூணுக்குரியதாக இருந்தா மனசை ஏத்துக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவர் மன்னிப்பை கேட்காட்டியா கூட வந்து ஒருத்தர் ரொம்ப தப்பு செஞ்சது நினைச்சு மன்னிப்பு கேட்க வந்தவரு கேட்க முடியாம வாயை திறக்க முடியாம கூணி குறுகி நின்று அவர் வாயை திறக்கும் போது இவர் என்ன சொல்லுவார்? விடுப்பா, அட விடுறா, பரவாயில்ல, மன்னிப்பே கேட்கலையே, மூஞ்ச பாத்தியல்ல. இப்ப அந்த முகத்தை அவர் பாக்குறாரு, மன்னிப்பு கேட்கல, ஆனா அவன் நினைக்க அந்த ரியலைஸ் பண்ணி கில்ட்டோட அந்த ரெக்ரெட்னஸோட அந்த அந்த ஒரு குற்ற உணர்வோட அவர் வந்து நிற்கும் போது ஒரு மனிதனுக்கு அந்த இரக்கம் வருகிறது. ஆனா மன்னிப்பே கேட்டாலும் அந்த முகத்துல இல்லைன்னா அவர் மனசை அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இந்த மன்னிப்பை நான் ஏத்துக்க மாட்டேன் போ அப்படிங்கிறாரு. மன்னிப்பே கேட்கலனாலும் அவருடைய அந்த கை சேத நிலை ஒரு மனிதனுடைய இரக்கத்தை பெற்று தருகிறது. இதுதான் தௌபால இருக்குங்கிறாங்க. நதாமஹு தௌபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு எதிராக செய்த பாவத்தை நினைத்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பாவத்தை நினைத்து மனம் உருகி வேதனைப்பட்டால் அது அல்லாஹ் மன்னிச்சிடறான். விட்டு படும் பாவியா நான் இருந்திருக்கிறேனே, நான் மனுஷனா, நானும் ஒரு மூமினா, அல்லாஹ் முன்னாடி எப்படி போய் நிக்க போறேன்? இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். ஒரு மனிதன் மனம் உடைந்து மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் அதை நினைத்து உரையாடி விட்டால் அல்லாஹ் அவரை மன்னிச்சிடறான். இதுதான், இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேனே என்று அதை நினைத்து நாம் வருந்த வேண்டும். நதாமா என்பது முக்கியமானது. நம்ம ஏன் பாவங்களை விட்டு விலகாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, செஞ்ச பாவத்தை நினைச்சு உருகிறதே இல்லை, மனம் வருந்துவதே இல்லை. அதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த பழைய கணக்கை முடிச்சுட்டு நான் பூச ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரீதியில, கணக்கு முடிக்கிற ரீதியில் தான் நான் பார்க்கிறேமே தவிர, அந்த பாவத்தை உண்மையிலேயே அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் மனவேதனை ஏற்பட வேண்டும். அல்லாஹ் நாடி சில நேரங்களில் திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடிய மனிதராக அவர் மாறலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செய்த பாவத்தை நினைத்து அவர் வருந்தி வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அதை முன்வைத்து அந்த தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கிறான். இந்த நஜாமா என்பது இருக்க வேண்டும். அதே மாதிரி அல் இக்லா மின தம், அந்த பாவத்தை விட்டு அவர் வெளியே வர வேண்டும். இது 2வது நிபந்தனை. ஒரு பாவம் செய்தோம், இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக அல்லது சில குறுகிய நாட்களாக நாம் செய்திருக்கலாம். அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கும்போது அதுல இருந்து வெளியே வரணும். அதை செஞ்சுக்கிட்டு ஸ்டில் இன் ப்ராக்ரஸ், அது ப்ராக்ரஸ்ல இருந்துட்டு இருக்கு. அது இஃப்தார் வரைக்கும் கொஞ்சம் அதுக்கான ஒரு ஹோல்டிங் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம இடையில தௌபா செய்து கொள்கிறோம் என்று சொன்னா இது விளையாட்டு, இது இறைவனை கேலி செய்வதை போன்று. அப்ப பாவத்தை விட்டு வெளியே வரணும். செஞ்சது தவறு தான், இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த முசீபத்தை இனி நான் பார்க்க மாட்டேன், அந்த முசீபத்தை நான் தொட மாட்டேன், அந்த முசீபத்தில் நான் ஈடுபட மாட்டேன், அப்படிப்பட்ட அந்த பாவத்தை ஒருபோதும் எனது வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன் என்ற ரீதியில அந்த பாவத்தை விட்டு ஒரு வெளி வந்திருக்க வேண்டும். இதுக்கும் அறிஞர் பெருமக்கள் சில உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பொருளை சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு டிரைனேஜில் விழுந்த ஒரு பொருள், அதை சுத்தம் செய்யணும்னா என்ன செய்வோம்? டிரைனேஜ்ல இருந்து எடுத்து அதில் வச்சு தண்ணி ஊற்றி கழுவுவோமா? டிரைனேஜில் வச்சே நம்ம தண்ணி ஊற்றி கழுவுவோமா? எவ்வளோ லாரி தண்ணி ஊற்றினாலும் அது என்ன ஆகாது? சுத்தமாகாது. அதை எடுத்து நகட்டி கொண்டு வந்து என்ன செய்யலாம்? ஒரு வாட்டர் கேன்லேருந்து, ஒரு சின்ன வாட்டர் கேன்லேருந்து தண்ணி ஊற்றினா என்ன ஆகிடும்? இது கழுவப்பற்றும் அது சுத்தமாகிடும். அதனால் அந்த சூழ்நிலை விட்டு நாம் மாற வேண்டும். அந்த பாவத்தில் இருந்து கொண்டே தௌபா செய்து கொண்டிருப்பது என்பது அர்த்தமற்றது. அந்த பாவத்தை விட்டு விலகி, அந்த பாவத்தை விட்டு தூரமாகி அல்லாஹ்விடத்தில் ஒரு எளிமையான ஒரு பாவ மன்னிப்பு கேட்டாலும் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அடுத்து மிக முக்கியமான 3வது நிபந்தனை, அல் அஸ்ம அல்லா யஊது இலை, அந்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன் என்ற இறைவனிடத்தில் உறுதிப்பாடை கொடுக்க வேண்டும். செய்தது தப்பு, நான் வருந்துறேன், அதை விட்டு நான் விலகிட்டேன், இனிமேயா இல்ல போகவே மாட்டேன் என்ற ஒரு முழுமையான மனநிலைக்கு நாம் வர வேண்டும். வலம் யுஸ்ரிஃபு அலா மா ஃபஅலு வ ஹும் யஅலமூன் என்ற சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை போன்று இறை நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் செய்த பாவத்தை நினைத்து வருந்துவார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள், அடுத்ததை செய்ய மாட்டாங்க. அதுதான் ஈமானின் உணர்வு. சஹாபாக்கள் தவறு செய்திருக்கிறார்களா? செய்திருக்கிறார்கள். ஆனால்
அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உணர்வில் அவர்கள் இருக்கவில்லை. செய்த தவறை அவர்கள் நியாயப்படுத்தவில்லை. அதை நினைத்து வருந்துபவர்களாக, அதற்காக தௌபா செய்தவர்களாக, இனி வாழ்நாள் இது ஏற்படவே கூடாது என்ற உறுதி நிலைப்பாடு இருந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிதான் நல்லடியார்கள் இருப்பார்கள் என்ற இடத்துல சொல்லி காட்டுறான். அதனால அந்த தவறை செய்யக்கூடிய எண்ணம் ஒருபோதும் நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. ரமதானில் இருக்கக்கூடிய நாம் நமது பாவங்களை நாம் நினைத்து அல்லாவிடத்தில் வருந்தி அதை விட்டு நாம் விலகி இனி அதை செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதிப்பாடோடு அல்லாவிடத்தில் முன்வைத்தால் அதற்கு பேர் தௌபா நசுஹா. அது எவ்வளவு பெரிய பாவம் வந்து நல்லா மன்னிச்சிருவோம். அது எவ்வளவு பெரிய பாவம் வந்து நல்லா மன்னிச்சிடும். ஆனா இந்த மூன்று நிலைகளும் நிச்சயமா நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். இந்த தௌபா நசுஹால இன்னும் சில அம்சங்களை மார்க்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. முக்கியமானது இந்த மூன்று. இதை நாம் மேற்கொள்வது போதுமானது. அல்லாஹ் நாடி ஒருவேளை இந்த நிபந்தனையோடு ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்டு கொஞ்ச நாள்லயோ சில நாள்லயோ அந்த தவறை செய்யக்கூடியவர் ஆயிட்டார்னா அதுக்காக இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதான் அப்படி கிடையாது. உண்மை நிலையாக இந்த மூன்று நிபந்தனையோடு ஒரு தௌபா செய்தால் இன்ஷா அல்லாஹ் இப்போ உண்மையிலேயே அந்த பழைய கணக்கு கழிக்கும். ஏன்னா அவர் அல்லாஹ் ஏமாத்துறதுக்காக செய்யல, உண்மை உணர்வோட தான் செஞ்சார். ஆனாலும் பிறகு அவர் அந்த தவறை செய்தால் பிறகு செய்த தவறுக்கான பாவம் தான் அவர் மீது இருக்குமே தவிர பழைய பாவங்கள் இருக்காது. இந்த நிபந்தனையோடு செஞ்சா நிச்சயமாக பழைய கணக்குகள் அது போக்கப்படும். அதற்கு பிறகு அவர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும், பாவங்களை தவிர்த்து அவர் வாழ வேண்டும். அதை தாண்டி ஒரு கட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஷைத்தானுடைய ஒரு தாக்கம், ஏதோ ஒரு ரீதியில் மனிதர் என்ற ரீதியில் அவர் சருகினால் திரும்ப அந்த பாவத்தை அவர் செய்து விட்டார். அதே நிபந்தனையோட ஒரு தௌபா செய்யும். இப்படி அவருக்கு மரணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தொண்டை குழிக்கு ரூஹ் வர்ற வரைக்கும் இந்த தௌபா செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் நாம் புரிந்து செய்த பெரும் பெரும் பாவங்கள், நம் சிந்தனை இருக்கக்கூடிய பாவங்கள், இதெல்லாம் இப்படிதான் நம்ம தௌபா செய்யணும். இன்னொன்னு இருக்கு இஸ்திக்ஃபார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு இலைஹ் என்ற என்னென்ன இஸ்திக்ஃபார்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமோ அதே நம்மளுடைய நேரங்களிலே, காலை மாலை நேரங்களிலே, நோன்புடைய நேரங்களில், நோன்பை திறந்த நோன்புக்கு பிறகு, நோன்புக்கு முன்பும் சரி, குறிப்பாக சஹருடைய நேரங்களிலே வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப சஹருடைய நேரத்தில் அதிகமா நம்ம அல்லாஹ்விடத்துல நான் என்ன பாவம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்ற அந்த உணர்வோடு நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த பாவங்களும் அது மன்னிக்கப்படுகிறது. இதன் மூலமாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தௌபாவின் மூலமாக பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இஸ்திக்ஃபார் மூலமாக சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த ரீதியில் நாம் ஒரு ரீதியில் பாகியு ஷர்ராக தீமையை தேடியவர்களாக இருந்தாலும் இப்படி அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அப்புறப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்படி நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த ரமதானில் இனி என்னுடைய கணக்கில் பாவ கணக்குகள், பாவ விஷயங்கள் வந்து சேரக்கூடாது என்பதிலே மிக மும்முரமாக முனைப்பாக இருந்து நாம் நன்மையில் ஈடுபட்டால் அல்லாஹ் நமக்கு சிறப்பான முழுமையான நன்மைகளை தருகிறான். செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நம்மளுடைய உணர்வுகளை அங்கீகரித்து பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். நாம் சில முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மை உணர்வோடு பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் ஷைத்தானுடைய தாக்கு நம் மீது ஏற்படாது. என்று அல்லாஹ் சொல்வதை போன்று நாம் அவர்களை பாதுகாப்போம். அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக இந்த பாவ சிந்தனை விட்டும் பாவ சூழல்களை விட்டும் பாதுகாத்து நன்மையான சூழலில் நல்லவர்களோடு இருந்து நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மதிப்பை பெற்ற நல்ல சாலிஹீன்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் என்றென்றும் நம்மளுடைய மௌத் வரைக்கும் இந்த நல்ல நசீபை தந்து அல்லாஹ்வுக்கு ஒப்பான செயல்களை செய்து பாகியுல் ஹைராக நன்மையை தேடுபவர்களாகவே ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்கியம் உள்ளவர்களாகவும், அதே போன்று பாகியு ஷர் தீமையை தேடக்கூடியவர்களாக ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தீமையை தேடக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடாமல் நன்மை மட்டுமே தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நம் மீது பேரருள் புரிவானாக. நமது பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.